காதல் பண்றது நாங்க. காதல் செய்தால் அது நல்ல பக்குவத்தை தரும்னு சொல்ல வந்தது நாங்க. கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்கிற எங்களுக்கே கஷ்டமே சுகம்னு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு ஏன் கஷ்டம் எனக்கு அதான் தெரியல. என் முகத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது என்னுடைய முகமே அழகா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? காதல் தான். என்னுடைய நான் அனுபவித்து அனுபவித்து ரசித்து சுவைத்த அந்த காதல் தான். ரசிக்கணும். கலையை பத்தி சொன்னாங்க. கலையை பத்தி சொன்னது ரசித்திருந்தால் பெண்ணொன்று ஆணொன்றும் செய்தான், அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். அவருடைய பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தது வெறும் கல்லல்ல, அங்கு இரு காதலர்களின் உருவத்தை தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிதாசன் மட்டும்தான் முதியோர் ஆறுதலையும் பெருமைப்படுத்தியவர். பொற்கட்டே அவள் உடம்பு சதுராடும் நடையால் அவனுக்கு நடக்க முடியாது. என்னடா பெருமை? இருவரும் அருகே மிக்க அன்பு உண்டு, மிக்க அன்பு உண்டு. செயலே இல்லாமல் ஒரு காதல் நடக்கிறது என்று சொன்னால் அங்கு எங்கிருந்து காமம் வரும்? செயலே இல்லை. பின் எது எனக்கு இன்பம் நல்கும்? எது? அதான் அந்த கவிதையில முத்தாய்ப்பு. பின் எனக்கு எது இன்பம் நல்கும்? அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே. இந்த முதிய வயதிலும் 80 வயதிலையும் என் கூட என் மனைவி 75 வயசு காதல் மனைவி இருக்கிறா பாருங்க. வேற ஒண்ணு இல்ல, கண்ணு குழு விழிஞ்சு போச்சு, நர விழுந்துருச்சு, உடம்பெல்லாம் தெரைச்சு போச்சு, நரைச்சு போச்சு, இருந்தாலும் அவ என்னோட இருக்கிறாங்கிறது தான் எனக்கு இன்பம்னாரு பாருங்க பாரதிதாசன். அதுதான் முதுமை காதல், உண்மையான காதல். அதுதான். அதே போல இன்னொன்னு சொன்னாரு, காதல் நெருப்பால் கடலும் மேல் தாவிடுவேன், சாதி எனும் தாளை பிடித்து அடிப்பார். சாதி என்கிற சங்கிலி விலங்கு, சாதி மதம் என்கிற போவை என்னுடைய காதலுக்கு இடையராக இருக்கிறது சொன்ன உடனே கடைசியா அந்த பெண் எனக்கு ஒரு பக்குவம் கொடுப்பா. எப்படி சொல்லுவானா, பாவலனே நாம் இருவர் இந்த பாவிகளை திருத்துதற்கு ஆவிகளையே அர்ப்பணம் செய்வோம். நாம் 2 பேரும் சும்மா சாகக்கூடாது. நம்முடைய சாவுக்கு பின்னால் இந்த சமுதாயம் காதலை அங்கீகரிக்கட்டும். ஜாதிகள் இல்லாத, மதங்கள் இல்லாத சமுதாயம், யாரும் ஊரே யாரும் கேள் என்று சொன்னாரே கணியன் பூங்குன்றன், அவன் எதிர்பார்த்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஒரு காதலை பற்றி தூக்கி நிறுத்தி இருக்கிறானே, இதனுடைய காதல் சாத்தியமாயிட்டா இல்லையா? நீங்க நினைத்து பாருங்கள். எங்கள் காதல் ஜாதி பார்ப்பதுண்டா, மதம் பார்ப்பதுண்டா? நினைச்சு பாருங்க. அதையும் தாண்டி இன்னும் சொல்ல, எங்களுடைய காதலில் வரதட்சணை கொடுமை கிடையாது. எங்கள் காதல் சாதகம் பார்ப்பதில்லை, கட்டம் போட்டு பெருக்குவதில்லை. ராக அங்கே இருக்கிறேன், கேது இங்கே இருக்கிறேன், சனி இங்கே இருக்கிறேன், நாமளா இருப்போம், சரியா இருக்கணும். எங்களுடைய காதல் அதுதான் உண்மையான காதல் சொல்ல வர. 10 நாள் பார்த்து விட்டு பழகி விட்டு பிரிந்து போகிற ஒரு பொய்யான காதலை சொல்லல. இதுக்கு உதாரணம், பெரிய உதாரணம் நடக்க விரும்பலையா? ஒரே ஒரு சின்ன உதாரணம். எங்க பாட்டி ஒரு கதை சொல்லணும். தம்பி, உனக்கு முன்னாடி ஒரு இலை போட்டிருக்காங்க. அந்த இலையில பல வகையான கூட்டு பொரியல் எல்லாம் வச்சிருக்காங்க, சோறு எல்லாம் போட்டிருக்காங்க, குழம்பு எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் என்ன வைத்தால் இந்த சாப்பாடை நீ சாப்பிடுவாய்? அப்ப எனக்கு தெரியாது, நான் ரொம்ப சின்ன பிள்ளை. இன்னும் 2 கூட்டு வச்சிருக்கலாம், இன்னும் 2 பொரியல் வச்சிருக்கலாம், இன்னும் 2 அவியல் வச்சிருக்கலாம், ஒரு துவையலாவது வச்சிருக்கலாம் நான் சொல்லுவேன். அதையும் வைத்து விட்டார்கள். அதற்கு மேலும் நீ என்ன வைத்தால் சாப்பிடுவாய்? எனக்கு சொல்ல தெரியல. ஒரு சாதாரண ஒரு படிக்காத கிழவி சொன்னால் மனசு வச்சா சாப்பிடலாம். ஆக காதல் என்பது உடல் கவர்ச்சி அல்ல, காதலர் இருவர் கருத்தொரு மிற்பதே ஆனந்தம். ஆக மனம் போல் வாழ்வு என்கிற ஒரு நிலைப்பாட்டில் உண்மையிலே காதல் தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பாரதி மிக தெளிவாக சொல்லுவான். காதலினால் உயிர் தோன்றும், காதலினால் தான் உயிரே தோன்ற முடியும். உயிரே தோன்றினா தான் உங்க உறவு வரும், உயிரே தோன்றினா தான் உங்களுக்கு நட்பு வரும். காதலினால் உயிர் வீரத்தில் ஏறும். காதல் என்ன செய்யுது? அப்பதான் வீரத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதுன்னு சொன்னா காதலினால், கதையை பத்தி சொன்னீங்களே, காதல் கவிதை பயிரை வளர்க்கும். ஆக
காதல் இல்லை என்று சொன்னால் இந்த மூன்று உறவு பின்னல்களும் இந்த சமுதாயத்தில் நிகழக்கூட இயலாத நிலை ஏற்படுகின்ற உன்னத உணர்வோடு தான் எங்களுடைய உண்மையான காதல் உன்னத காதல் தான் ஒரு மனிதனை மனிதனாக்கும், அதை தாண்டி ஒரு மனிதனை புனிதனாக்கும் என்று சொல்லி ஆதலினால் காதல் செய்து உலகத்தீரே என்று சொல்லி முடிக்கிறேன். அவர் நல்ல கைதட்டு கொடுங்க.